இந்த விக்கி மாமா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்களே. அவன் நண்பனுக்காக உசுர கொடுப்பான், கூட பிறந்தவனுக்காக எந்த எல்லைக்கு போவான்னு சொன்னாங்களே. அதனால தான் உங்களே மாதிரி மாறலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. அக்கா அக்கா என்ன பார்த்து தரிச்சு கொட்டினவங்க தான் ஏகப்பட்ட பேரு. இவெல்லாம் எங்க உருப்பட போறான்? இவன் ஒரு அனாதை பையன், இவனுக்கு அது குடும்பம் அது குட்டியாது அப்படின்னு என்னை எகத்தாலமா பேசுறவங்க தான் ஏராளம். ஆனா என்ன ரோல் மாடலா வச்சு காட்டியிருக்கியக்கா. அப்படி நான் உனக்கு என்னக்கா செஞ்ச? ஒண்ணுமே செய்யலையக்கா. நீ தானக்கா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்க. அனாதையா சுத்திட்டு இருந்த. இதுதாண்டா உன் குடும்பம்னு கூட்டு வந்து காட்டினியக்கா. அது மட்டும் இல்ல, தொலைஞ்சு போயிட்டு நினைச்சேன், பறி கொடுத்துட்டேன்னு நினைச்சேன் என் குடும்பத்தை. இல்லடா உன் குடும்பம் உசுரோட தான் இருக்குன்னு காட்டினாளாச்சேக்கா. நான் உனக்கு என்னக்கா செஞ்சேன்? ஏன்க்கா என் மேல உனக்கு இவ்வளவு பாசம்? உன் அக்கான்னு கூப்பிட்டதை தவிர நான் எதுவுமே செய்யலையேக்கா. ஏன்க்கா இவ்வளவு பாசமா இருக்க? இந்த மாமா சொல்றேன், பொண்ணுக்கிற மாமா மாதிரி தான் வரணும். உண்மை, நேர்மை, பாசம், அக்கறை எல்லாம் அவங்கிட்ட ஒன்னா பார்க்கலாம். ஒரு மனுஷனா இப்படித்தான் இருக்கணும்னு கரெக்டா இருப்பான்டா. அவளே மாதிரிதான் இருக்கணும். சரி மாமா, நண்பனுக்காக உசுர கொடுப்பீங்களா? உங்கள மாதிரி இருக்கும். உண்மை, நேர்மை, பாசம், அக்கறை இருக்கிற பொண்ணுக்கிற மாமா மாதிரி இருக்கும் மாமா. டேய், ஆமா மாமா, அப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. குழந்தைங்க புதுசா எதையும் கத்துக்கல, பாக்குறதான் கத்துக்கிட்டாங்க. உண்மையிலே குழந்தைங்க முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும். இனி ரொம்ப கவனமா நான் இருக்கணும். நம்மளதான் ரோல் மாடலா பாக்குறாங்க. எக்ஸஸ் பண்ணடா, நான் பொண்ணு தர மாமா பாத்துட்டு வரேன். பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை, திருமண மலர்கள் தருவாயாம். அழகா இருக்கடி நீ. ஏன் கண்ணே பற்றும் போலுக்க. இது ஆதிராவா இவ்வளவு அழகா இருக்கா? அடப்பாவனே, இவ்வளவு அழகாடி நீ. பாரு, இப்போதான் நீ இவ்வளவு அழகா இருக்க. ஐயோ, சாரி, நான் பொண்ணு தர நினைச்சு வந்துட்டேன். அதுக்கு என்ன? இல்ல சாரி. பரவாயில்ல சின்ன மாமா. என்ன சொன்ன? சின்ன மாமான்னு சொன்ன. ஏய் விக்கி, கலவாணி பையல அப்படிதானே கூப்பிடுவ? இது என்ன புதுசா? அதுவா, எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனா ஆனா அவங்க இல்ல. எவங்க? அதான் உங்க அண்ணன். பொண்ணு தர அவங்க அப்படிதான் கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கோவம் நான் பார்த்ததில்ல, ஆனா உங்களை அப்படி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. அதான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஆனந்தி அழகா அவங்கள பெரிய மாமான்னு கூப்பிடுறா. அப்படி இருக்கும்போது நான் இப்படி சொன்னா நல்லா இருக்காதுல்ல. பரவாயில்ல, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு, கட்டாயப்படுத்தலாம் வேண்டாம். அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொண்ணு தர ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும். அவங்க கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துறாதீங்க. இல்ல, உனக்கு எப்படி வருதோ அப்படியே கூப்பிடு. அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, கோபப்பட்டுறாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி. டேய் பொண்ணு தர, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுது அப்படித்தானே? ஏய், உண்மையை சொல்லுடா, என் கூட பிறந்தவனா? சொல்லுடா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு புரியலடா. நீ கூட பிறந்தவனா இல்ல எதாச்சியா பார்த்தவனா? எதுவுமே எனக்கு தெரியலடா. ஆனா ஏதோ உன் மேல இனம் புரியாத பாசம் இருக்குது. சொல்லுவாங்களே, தானாடா தசாடுன்னு, அப்படிதான்டா இருக்கு. உனக்கு ஒண்ணுனா எனக்கு வலிக்குடா. டேய், நீ அண்ணனாலும் எனக்கு தெரியாது, ஆனா இனி என் வாழ்க்கையில நீ தான்டா அண்ணன். எதுக்கு வம்பு? சின்ன மாமானே கூப்பிட்டுருவான். ஆனந்தி பாரு, என்னோட மூத்தவா, ஆனா அழகா பெரிய மாமான்னு அழகா கூப்பிடுறா. எனக்கு கொழுப்பு. அப்பா வேற இன்னைக்கு திட்டாங்க. சோ அப்பா, இந்த விக்கிய நான் எப்படி மாமான்னு கூப்பிட போறேன்னு தெரியலையே. வாயிலே வர மாட்டேங்குதே. ஏன்டா? டேய் எதுக்கு? எவ்வளவு தூரம் தான் ஓடுதான்னு பாப்போம். டேய் போதும்டா, அந்த பையனை நிப்பாட்டுங்க ஐயா. அவன் யார் மனசுக்குள்ள யாரோ பெரிய பயில்வான் ஆக போறான்னு சொல்லியிருப்பாங்க நினைக்க. அதான் என் பிள்ளை இந்த வாரத்து வரான். என் ராசக்குட்டி இன்னும் 4 கிடைக்கியா?
கை வீங்கி வீங்கி இருக்கணும். அவ்வளவுதானடா, கொண்டாட நான் வீங்க வைக்கிறேன். வேண்டாம் மாமா, நீங்க எப்படி வீங்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா உனக்கு கை கால் வீங்கணும் அவ்வளவுதானே? மாமா கிட்ட வா. நீங்க இப்படி தான மாமா ஓடுவீங்க? அவன் ஓடுது, நீ ஓடுது ஒண்ணா? இப்பமே ஓடுனதம்மா நான் மாமா மாதிரி வர முடியும். மீனம்மா நீங்க தானே சொன்னீங்க. நீ ஓடு ராசா. ஐயோ ஐயோ. பணத்துக்கு ஒரே சிரிப்பு தான். அம்மா ஆதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரே மேக்கப் நடக்குது. அதுக்கு உனக்கு சிரிப்பு தானடா? என் மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சதே அந்த சிரிப்பு தானே. அவர் சிரிச்சாலே அழகுதான். ஓ அம்மையார் மேக்கப் பண்றீங்களா? பார்த்துட்டா போச்சுடி. இங்க இருந்து இப்ப யாரும் நவலப்படாது. அக்கா நீ என்ன நினைப்படி எனக்கு தெரியாது. அக்கா பொண்ணுத்தரே, நீ கூட வினைய கூட்டிட்டே சுத்துற பாத்துக்க. கரெக்ட்டுக்கா. அதுக்கெல்லாம் நேரம் வரும். டேய் நீ ஓடுன ஓட்டத்துக்கு டெல்லிக்கே போயிடலாம் போலுக்க. போயிட்டு வரட்டும் போடா ராசா. சரிங்கம்மா. இந்த பையலுக்கு அவ்வளவு ஆசையாம்மா? ஏய் விக்கி பழத்தர. ஏய் டேய் விக்கி, ஏய் தருண், எப்படா வந்த? ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேனே. உனக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். போடா லூசி. டேய் சொல்லிக்கலாம்டா. எப்படா வந்த? எப்போண்டா வந்த? ஏய் இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய் இங்க என்னத்தான் மறைச்சாலும் சரி, இங்க அண்ணன் தம்பி இங்க எதை நிரூபிச்சுட்டே நம்மள இருக்கிய. இவன் என்ன இவ்வளவு ஒற்றுமையா இருக்கானுவே? டேய் டேய் நீ சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்ட. இனி தைரியமா வெளியில வரலாம். சரி வா, ஸ்டேஷன்ல போய் ஒரு கையெழுத்து போடணும், போட்டு வந்துடலாம். வா, அதுக்கப்புறம் நீ தைரியமா வெளியில சுத்தலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. பயமா இல்லையாடா எனக்காக இதெல்லாம் பண்ணும்போதே? பயமா? உன்னை எப்படியாவது காப்பாத்தினா போதும் எனக்கு இருந்ததே. ஏண்டா தெரியலடா. எனக்கு ஒன்னு அனுப்பும் போதே தெரியும் நீ ஏதாவது பண்ணிருவான்னு எனக்கு தெரியும். அப்பாடா, என் பொண்ணு தர வெளியில வந்துட்டோம். என் மாப்பிள்ளை எல்லா பிரச்சனையும் முடிச்சு வெளியில வந்துட்டாங்க. அது போதும். என்ன ஆனாலும் சரி, சீக்கிரம் என் பிள்ளைக்கும் என் மாப்பிள்ளைக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இதுக்கப்புறம் நான் தள்ளி போட மாட்டேன். இப்போ நான் சுயநலவாதியா மாறுறதா நல்லது. ஒரு பிள்ளைக்கு அப்ப நான் மாறுறதா நல்லது. காலம் கடத்துறதுனால வேற ஏதாவது சம்பவம் நடந்துற போதே. ஆஹா, என் மருமகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னடா பாக்குற? இல்ல எனக்காக ரிஸ்க் எடுத்து போடா. என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயா இப்ப பெரிய போஸ்டிங்லாம் போயிட்டீங்க, இனி கையிலே பிடிக்க முடியாது. போடா, எல்லாம் ஒன்னால தானே. அந்த போஸ்டுக்கு நீ தகுதியான வந்தாண்டா. உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீ இருக்க வேண்டியல நான் இருந்துட்டு இருக்கேன். நீ வேற. நீ இருந்தானே நான் இருந்தானே, யாரு இருந்தாலும் ஒண்ணுதான். அதானே, அண்ணன் இருந்தானே தம்பி இருந்தா என்ன? அக்கா இல்ல சொல்லுவேன். என் பொண்ணு வெளியில வந்துட்டேன். நெருக்கி இங்க வா. போடா, நான் ஒண்ணும் வரமாட்டேன். அம்மா கண்ணுக்கு அசங்கின மாதிரி இருக்குது. ஏய், நான் எதுக்குடா கண்ணு கசங்க போறேன்? இல்லையே, கண்ணு கலங்கின மாதிரி இருந்தது. ஏண்டா அவனையே வம்பு கிழித்துட்டு இருக்க? என்னமோ தெரியல, அவனை பார்த்தாலே வம்பு இருக்கணும் தான் தோணுது எனக்கு. இருக்கும்டா, இருக்கும். அவன் சின்ன பிள்ளைடா. டேய் அவன் சின்ன பிள்ளையா? பின்ன அவன் சின்ன பிள்ளை தானே. டேய் நீ சின்ன பிள்ளையாண்டா. சின்ன பிள்ளை என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறது உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. இங்க பார், இங்க பார் இருக்கி, இங்க பார். நான் சொல்லிவிட்டேன். என்னடா பண்ணிச்சிருக்க? உண்மை சொல்லி என்ன பண்ண நீ? அத்தி போட்டு கொடுத்துட்டானே. இங்க பார் கொடுத்துற. அப்பெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போய் சொல்றான் பண்ணி தர. என்னடா பண்ண? டென்ஷன் தொட்டியா என்ன? இல்லையா? பார், அப்படி எதையாவது கையில தொட்டான வச்சுக்க. இந்த விக்கி போய் பேச்ச கண்டு நீ என்ன திட்டுட்டல. நீ இல்ல, எல்லா விஷயத்தையும் நான் பொறுத்து போனேன். தேவையில்லாத சகவாசத்தை கையில எடுத்த. சிரிக்கவா செய்யல சிரிக்க. இங்க பார், என்ன அவ்வளவு திட்டுதியா? அவ என்ன பண்ணா உனக்கு தெரியுமா? நீ என்ன பண்ணானே இவன் போட்டு கொடு, இவன் என்ன பண்ணானே இவன் போட்டு கொடு. நல்லா இருக்கும்டா. அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்த்து என்னமோ பண்ணிருக்காங்க. டேய் ஏன்டா இவன் கூட என்ன சேர்த்த? இவன் ரொம்ப யோக்கிய. நீ என்ன பண்ணு கொண்டுட்டு போட்டு கொடுக்கட்டா? தீ போட்டு கொடுத்துருவானோ? அவன் சொன்ன சந்தேகப்பட்டு பாக்குற. பச்சை புள்ள போய் சொல்லாது. டேய் அவன் பச்சை புள்ள இல்ல, ஓ பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அவன் பச்சை புள்ளையா? எப்படி? டேய் அவன் என்ன பார்த்து வலிச்சம் கட்டுறான்டா. அடச்ச பச்சை புள்ளைய தோத்துற இவன் கிட்ட. இவன் நல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கானா? என்னத்த சொல்ல? ஐயா நீங்களுமா? அப்ப அவன் பண்றது மட்டும் யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் பச்சை புள்ள. டேய் உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்ல. இன்னொரு வாட்டி அவனை பச்சை புள்ளன்னு சொன்ன, அவனை பத்தினது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். சரி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும். வா. எங்க வான்னு சொல்றல.
மாப்பிள்ளை எதுவும் வேண்டாத வேலை பாத்திரக்கூடாத. அந்த விக்ரம பழி வாங்கதான் நினைச்சு எதுலையுமே மாட்டிடக்கூடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பார், ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடலாம். நீ சொல்லி வராம இருப்பேனா? வா. மீனா, துணி எடுக்க போணுமா? நம்ம கிளம்புவோமா? இந்த பையன் வராமல அடே போமா இப்படி. அக்கா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடலாம்க்கா. சரிடா. சரி, அப்ப நான் வெளியில நிக்க வரியா? நானும் வருவேன். நீ எதுக்கு? அவன் வேண்டாம், நம்ம 2 மட்டும் போனா போதும். இல்ல அவனை கூட்டு போகல. நீங்க கூட்டு போலன்னா நான் வராம இருந்துருவேனா? எப்படி என்ன கூட்டு போகாம இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் முக்கியமான வேலையா போல, நீ ஒண்ணு வேண்டாம், வீட்டுல இரு. டேய், நீங்க 2 பேரும் என்ன வேலையா போவீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லடா, ஸ்டேஷன்ல கைது போடணும்ல, அத போட தான் போறேன். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். விக்ரம தீர்த்து கட்டத்துக்கு போறீங்க அப்படிதானே? டேய், வாய் மூடுடா. டேய், இல்ல விக்ரமு. பிள்ளைங்க இருக்காங்களா? அச்சா சரி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். வந்த தொலைச்சிடும் தொலைச்சி. கிளம்புவா. எனக்கு கடைக்கு போண்டி இருக்குது. ஐயா, வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணு தர உன்னேதான். என்ன? இல்ல, கடைக்கு போணும். இப்ப வேண்டாம், எல்லாரும் சேரி எடுக்க போவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். உள்ள போ. இல்ல, இப்பவே நான் போணும். இப்ப எதுக்கு தனியா போறதுக்கு நிக்கிற? யார் தனியா போறா? இப்ப சொன்னீங்க ஏதோ கடைக்கு போறேன்னு, இந்த நேரத்துல எதுக்கு? டேய், ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காடா. அது ஸ்டேஷனுக்கு போண்டிருக்கு, போயிட்டு வந்து கூட்டு போறேன். இல்ல, இப்பவே கூட்டி போணுமா? என்ன கூட்டு போகணுமாவா? ஐயா, வேலையே தான். சரி, பரட்டுது, 10 நிமிஷத்துல வரேன். இல்ல, சொல்றேன்ல. கிளம்புமா? சரி. என்ன விட்டுட்டா போறீங்க? எப்படி போறீங்க நானும் பாக்குறேன்டா. என்னம்மா? அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்காம்பா. உன்னை போய் அனுப்புன பாரு. அதுக்குள்ள வச்சு அடிபட்டு வர மாட்டானே. நீ சொன்னது என்னமா உண்மைதாமா? இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா. எதுக்கு பாத்து அடிபட்டு வர மாட்டேன்? நீங்க சொன்னதானே வந்து சொன்னேன், கடைக்கு போணுமானே. அட, கஜேந்திரன் வேலைதானா? அதான் புள்ள புரிஞ்சுக்கிட்டு நான் சுக்கா நோண்டிட்டேன். அது வந்துமா. பயப்படாதீங்கனே, இப்போதைக்கு அவனை எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானு. கிஷோரு கல்யாணம் இருக்குல்ல, அது முடிற வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானுவ. பயப்படாதீங்க. நீனா இங்க இருக்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டானீங்க. அட பாதவத்தி. ஆமாப்பா. ஷோ, என்ன வேற மாட்டி விட்டுட்டீங்க. நான் மாட்டி விட்டேன். ஆமாப்பா. மீனா, அது யாத்தல்ல என்ன இருக்கோ அதானே நடக்கும். புரியுது, நீ என்ன சொல்ல வாரேன்னு எனக்கு புரியுது. இவ எப்படி பொண்ணு தர கூட வாழ போறா? யாரு இவ? நீ நான் தப்பா கணக்கு போடுவோம். இவெல்லாம் பயங்கர உசாரான ஆளுதான். யார் உசாரானாலே? இவா. ஆமானே. அப்பா, வாங்கம்மா. மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிட போறவ, மாப்பிள்ளை போக விடாம ஏதாவது பண்ணுமான்னு ஐடியா கொடுத்துட்டு வந்தேன். சரி, வந்து கடைக்கு போகணுங்கால என்னத்த சொல்ல? அவளுக்கு தெரிஞ்சதானே அவ பண்ணுவா. போங்கப்பா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல, நான் வெளிய போறேன். வெளியெல்லாம் போக கூடாது. மாப்பிள்ளை இப்ப வெளியில பெத்தவ, நீ போக கூடாது. போங்க, என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல, நான் போறேன். வேண்டாம் தாயே, சூழ்நிலை சரியில்லை, ஒரு பக்கமும் போகாத. எங்க அப்பா என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நான் போறேன். கையில கடிச்சது நழுவி போயிட்டு. சொல்லுவாங்களே, கை கட்டினது வாய் கட்டாம போச்சுன்னு, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. கை எட்டின தூரத்துல 2 பேரும் சிக்கனானத கொட்டைய விட்டுட்டனே. டேய், அந்த ஒருத்தி தேவதை மாதிரி இருந்தால, அவளை எப்படியாவது தூக்கணும்டா. அவ தான் பொண்ணு துறைக்கு ரொம்ப வேண்டியவா நினைக்கிறேன். அவ யாரு என்னங்கிற எல்லா விவரமும் எனக்கு வேணும். உண்மையிலேயே அவ கஜேந்திரன் பொண்ணா இல்ல வேற யாருமா, எல்லா விவரமும் எனக்கு வேணும். கண்டிப்பா பாஸ். பாரு, அவன் கையால நீங்க செத்துட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணை பத்தின எல்லா விவரமும் எனக்கு வேணும். நான் எவன் மேல இவ்வளவு பைத்தியமா இருந்ததில்லை. சொல்றதை கேளுங்க, அவ எனக்கு வேணும், புரியுதா? அதே மாதிரி என்ன செருப்பால் அடிச்சால, அவ வாழ்க்கையில நீ சிரிக்கவே கூடாது. அவளுக்கு நீ வாழ்க்கையா இருக்க கூடாது. அந்த கிஷோர் இருந்தாதானடா அவளுக்கு வாழ்க்கை. புரியுதா? புரியுது பாஸ், முடிச்சிருவோம். டேய், முடிங்கடா. உங்க மேல எந்த கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க மேல ஒரு கேஸ் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் அப்படிதானே பாஸ்? இது வரைக்கும் உங்க மேல எவ்வளவு கேஸ் இருந்தது, இப்ப ஏதாவது இருக்காடா? அதே மாதிரி இதையும் தகடு பொடி ஆக்கிடுவேன். நான் சொன்ன வேலையை மட்டும் முடிச்சிருங்க. அப்படி நான் சொன்ன வேலையை முடிக்கலன்னு வச்சுக்க, அதை நானே செஞ்சுட்டு போலிய உங்க மேல போட்டுறேன். புரியுதா? நான் சொல்றதை செஞ்சுட்டு சுதந்திரமா வெளியில சுத்த போறீங்களா, இல்ல நான் பண்ணின கொலைக்கு நீங்க பொறுப்பேத்துட்டு தூக்குக்கு போறீங்களா? எதுடா உங்களுக்கு நல்லது?
நாங்களே முடிச்சதும் பாஸ். முடிச்சிட்டு சுதந்திரமாவே சுத்துறோம் பாஸ். அதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட வந்து சேரணும், புரியுதா? திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையே. பாட்டி வீட்டுக்கு போறேன். பால் நழுவி வாயிலே விடுதடா. டேய், இதுலே காவலுக்கு நில்லுங்க. ஓகே பாஸ்.